சங்கீதம் 147:13-14. அவர் உன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆமாங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து 4 வார்த்தைகள் ஆசீர்வாதமா சொல்றாருங்க. முதலாவது, உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்காரு. உங்களை சுற்றி அவருடைய ப்ரொடெக்ஷன் உங்களை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டு இருக்கும். 2வது, உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கார். 3வது, உங்களை சுற்றி இருக்க எல்லா இடத்துலயும் பீஸ் உங்களை சூழ்ந்து இருக்கும். நீங்க எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்துல நீங்க வசிச்சாலும் சமாதானம் சூழ்ந்து கொண்டு இருக்கும். உங்களுடைய எல்லை முழுசும் சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும். 4வது, த ஃபைனஸ்ட் ஃபுட்டால உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவரா இருக்காரு. அந்த உச்சிதமான கோதுமையினால நீங்கள் திருப்தி ஆவீர்கள். உங்கள் சரீர பலவீனங்கள், சுகவீனங்கள் எதுவாய் இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தினால ஒன்றுமில்லாமல் பட்டு போகும். தேவன் உங்களுக்கு பாதுகாக்க உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட உண்மை உள்ளவரா இருக்காரு. உங்களுக்கு திருப்தியான ஒரு அனுபவத்தை கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்காரு. இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கை சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கும். God bless you.